அரசாங்கமே இப்போ அரசாங்க நிகழ்ச்சிகள் இல்ல அமைச்சரவைகள் உள்ள நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க தண்ணி எங்க இருந்து வாங்குறாங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்ல. இவங்களுக்கு இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருந்து வாங்குறாங்க? பாட்டில் தண்ணி தானே வாங்குறாங்க. அதுல எந்த கம்பெனி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இங்க இருக்குது. இவங்க சொல்றாங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப இவங்க சுத்திகரிக்கப்பட்ட இந்த தண்ணியை இந்த கார்பரேஷன் தண்ணி தான் இவங்க குடிக்கிறாங்களா? அப்ப இந்த கார்பரேஷன் தண்ணி யாருக்கு? அப்ப இங்க பன்னாட்டு முதலாளிகள் இருக்கிற தண்ணி யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்கு. ஒருபோதும் இல்லையா, ஒருபோதும் நீங்க இந்த தண்ணி குடிக்கிறது இல்ல. ஒரு அம்மா கேட்டாங்க, கார்பரேஷன் தண்ணியை எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வருது, நான் பாட்டில் தண்ணி போன் பண்ண வீட்டாண்ட போட்டு போயிடறான். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும்னாக்கா அரசாங்கத்தால கூட முடியாது. ஆனா அந்த கேன் வாட்டர் காரணம் நினைச்சான்னு வச்சுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு ஒரு வேலை நிறுத்தம் பண்ணானாக்கா இங்க எவனும் தண்ணி குடிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, குளிக்க முடியாது. நடந்துச்சு. இன்னைக்கு கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் தடைப்படுத்துச்சு. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போய் தான் அதுக்கு அவங்க இன்னைக்கு அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி. ஒரு கேள்வி என்ன, இந்த தனியார் பெரும் முதலாளிகள் இந்த தண்ணீரை உறிஞ்சி விற்கிறத தடுக்க முடியுமா முடியாதா? நிலத்தடி நீரை எடுப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. நிலத்தடி இன்னும் சொல்ல போனா நடந்து கொண்டுதான் இன்னும் சொல்ல போனா ஒரு தனியார் தன்னுடைய வீட்டுல ஒரு போர்வெல் போடணும்னா கூட அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும்ன்றது. ஆனா நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. இது முழுக்க முழுக்க யாருமே அதை கடைபிடிக்காத இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க போய் இது மிகப்பெரிய இந்த மக்களை அச்சுறுத்தி தான் தண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் நீ சுத்தமான தண்ணி குடிக்கலனாக்கா உனக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை வந்துடும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். இப்ப சமீபத்தில் ஒரு புள்ளிவரம் சொல்லுது, போர்ல இறந்த குழந்தைகளை விட வயிற்றுப்போக்கால் இறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தண்ணீர் தான். அதான் தண்ணீர் தான். அப்ப என்னன்னாக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பக்கம் மருத்துவர்கள் இவங்களும் பன்னாட்டு முதலாளிகளோடு மிக ரகசியமாக உடன்படிக்கை கொண்டவர்கள். நீ தண்ணிக்கு சரியான தண்ணி குடிக்கலனாக்கா உனக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்ப நான் சரியான தண்ணி குடிக்கிறதுக்கு யாரை நம்ப வேண்டியது இருக்குது? திரும்ப அதே பன்னாட்டு முதலாளிகள் நம்ப வேண்டியதா இருக்குது. திரும்ப அவங்ககிட்ட நான் போய் தஞ்சம் அடைகிறேன், திரும்ப அவங்ககிட்ட தண்ணி வாங்குறேன். அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, பன்னாட்டு முதலாளிகள் இருந்து அப்படியே ஒரு சிறு முதலாளிகள் வரையும் சீர்கட்டு அதுல ஒரு கள்ள வணிகமாக மாறி அது ஒரு விதமான அதாவது எதிர்கொள்ளவே முடியாத ஒரு மாஃபியா கும்பலுக்கு முன்னால இன்னைக்கு தாகம் எடுத்தவன் நின்று இருக்கான். ஏதாவது கேட்டா அடிப்பான். தண்ணி சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஒரு வாட்டர் கேன் காரங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை மொத்த தண்ணி கடைக்காரன் சேர்ந்து உங்களை அடிப்பான். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கிற அரசியல்வாதி அந்த தண்ணி கடைக்காரன் சப்போர்ட் வருவானே ஒழிய மக்களுக்கு வர மாட்டான். வேணும்னா இவங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னையில இருந்து இந்த அரசு பாட்டில் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்து இனிமே சட்டமன்றங்கள்லயும் இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்கள் மன்றங்கள்லயும் வெறும் அரசாங்கம் தர தண்ணி தான் பிடிக்கும், கார்பரேஷன் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு தீர்மானம் போட சொல்ல மாட்டாங்க. போட முடியாது இவங்களால. இவங்க என்ன தண்ணி குடிக்கணும்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கான ஒப்பந்தங்கள் இவங்க கிட்ட இருக்குது. அந்த ஒப்பந்தங்கள்ல இவங்களுக்கு சும்மா தண்ணி கொடுத்துட்டு இங்க மக்களுக்கு அதிகமா விலை வச்சு தண்ணி விற்கிற முதலாளிகள் அதிகங்க. அது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? வெறும் திட்டங்களே பேசுறாங்க. இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இங்க மதகுகள் கட்டுறோம். ஏங்க நான் கேட்கிறேன், தமிழர் வாழ்க்கையில மதகுகள், ஊரணிகள், கேணிகள், கிணறுகள், ஏரிகள், குளங்கள், அந்த மாதிரி எத்தனை பேர்கள், அந்த வடிவங்கள்லாம் எங்க இப்ப எங்க? அதெல்லாம் எங்க போச்சு? அதை எல்லாம் அழிச்சிட்டீங்க. இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. சர்வதேசிய தண்ணி முதலாளிகளோடு மிகப்பெரிய அளவில் ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முதலில் தமிழகத்தினுடைய, இந்தியாவுடைய, உலகம் முழுவதும் அரசியல்வாதிகள் தான், வேற யாரும் கிடையாது. அவர்களோட வச்சுன்னு இருக்கிற அந்த உறவு தான், அந்த தைரியம் தான் மக்களுக்கு என்ன மாதிரியான தண்ணினாலும் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. தண்ணியை பற்றி எந்த கவலையும் இவங்களுக்கு இல்ல. மக்களுக்கும் அதனுடைய இயல்புல, அதனுடைய அறியாமையினுடைய இயல்புல அதுங்களும் அதை பற்றி கவலைப்படாம தினந்தோறும் வர தண்ணி வியாபாரம், ஒரு வியாபாரம் ஒரு விளம்பரம் வருது, தண்ணியில ஒரு ஊட்டச்சத்து பற்றி பேசலாம். இது தண்ணி கிடையாது, இவ்வளவு ஊட்டச்சத்துகள் இருக்கு. தண்ணியே சத்து நிறைந்தா, அதுல என்னடா நீ புதுசா ஊட்டச்சத்து கொண்டாங்க? தண்ணி தவிர ஒரு சத்தான உணவை நீ தர முடியுமா? மனித உடல் என்பது மிகவும் இயல்பானது, இயற்கையானது. இதற்கு நீ எதுவும் புதுசா சொல்லி தர தேவையில்ல. இவன் சொல்றான்ல, நான் ரத்தம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் மாற்று எதையும் கண்டுபிடிச்சிட்டேன், சிறுநீரம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கேட்கிறேன், ஒரு இட்லி சாப்பிட்டா இவனால மலமாக்க முடியும் ஒரு மிஷின் இவங்க கண்டுபிடிச்சிருக்கானா? நான் இந்த உணவை சாப்பிட்டால் மலமாகும். நான் போய்
ஒரு ஆற்றங்கரை ஓரம் போய் நான் குடியிருக்கிறேன்னா அது அவலம் இல்ல, அது யாருக்கு வெக்கம்? எனக்கு வெக்கம், இந்த அரசாங்கத்துக்கு வெக்கம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், ஆற்றங்கரை ஓரம் ஒருவன் வீடு கட்டுகிறான் என்றால் அதற்காக ஒருவன் போராடுகிறான் என்றால், ஏன்டா நீங்க வந்து வீடு கட்டிட்டு கிடக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு நிலங்கள் இருக்குது, இவ்வளவு பன்னாட்டு முதலாளிகள் வந்து உலகம் முழுதும் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் இங்க சௌகரியமா வாழ்ந்து இருக்கும்போது, கம்பெனி கட்டி கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கும் போது, நீ என்னடா வந்து கூவத்துல வாழ வேண்டிய தலையெழுத்து? உனக்கு என்னடா நிர்பந்தம்? கண்ணகி நகரை போய் பாருங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இருக்கிறதா? ஒரு அரசியல்வாதியை, இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியை ஒரு நாள் இருக்க சொல்லுங்கள் அந்த கொசுக்கு நடுவில். அப்படி வாழ்ந்து விட்டால் இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கலாம். இந்த நாட்டில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதற்கு நம்மை தவிர வேறு சாட்சி இருக்க முடியாது. எங்கள் வீடை தவிர வேறு சாட்சி இருக்க முடியாது. நம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்கள் சொல்லுகின்ற வாக்குமூலத்தை தவிர பெரிய சாட்சி இருக்க முடியாது. வேணும்னா இந்த மைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டுக்கு போங்க. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடிக்குள்ள உட்கார வச்சுங்க. மக்கள் என்ன பேசுறாங்கன்னு. இவங்க குற்ற உணர்ச்சி இல்லாமல் வீடு திரும்பிட்டாங்கன்னாக்கா இவங்க நாஜுப்படையில் இருக்கிறவங்களுக்கு சமமானவங்க. இவங்க குற்ற உணர்ச்சியோட இவர்கள் வந்து வீடு போயிட்டாங்கன்னாக்கா அடுத்த தேர்தலுக்கு மக்கள் கிட்ட வரமாட்டாங்க. இது சத்தியம். இருக்குதுன்றதுக்காக இதை வேணா பேசலான்றது இந்திய ஜனநாயகம். இது கருத்து சுதந்திரமே கிடையாது. தயவு செய்து மன்னிக்கணும். இது கருத்து சுதந்திரம் கிடையாது. கருத்து சுதந்திரம் கிடையாது. என்னுடைய உரிமையை நீங்கள் எனக்கு கருத்து சுதந்திரமாக நீங்க தந்தீங்கன்னாக்கா அது ஒரு விதமான ஒடுக்குமுறை தான். எனக்கு பசி எடுக்குது நான் சொல்றது உனக்கு நான் கொடுத்த உரிமைன்னு சொன்னீங்கன்னாக்கா அது உரிமை கிடையாது. அது ஒரு உயிரினுடைய அடிப்படை உரிமை. வணக்கம், என் பேர் சௌந்தர்யா, நான் குன்றத்தூர்ல இருந்து வரேன்.